இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொருத்தரா ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இது என்ன காரணம்ன்றது ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசென்ட்டா கூட மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஒரு உயர்மட்ட குழுவுல பேசுகின்ற போது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, அவருடைய கட்சியில வெற்றி பெற்று வந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை விஜய் அவர்கள், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற விஜய், வைகோவிடம் உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களை ராஜினாமா செய்து வையுங்கள். அதற்கு பின்னாலே இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலிலே நான் உங்களுக்கு பிரச்சாரம் செய்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று வைகோவை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்று சொன்னால், இன்றைக்கு எங்கள் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அப்படிதான் அவர் வாக்குறுதி கொடுத்து அவர்களை ராஜினாமா செய்து வைத்திருக்கிறார் என்பது இன்றைக்கு நிரூபணமாகிறது. ஆக இது எதற்காக என்று பார்க்கின்ற போது, அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை. அந்த மெஜாரிட்டி இல்லை என்பதனால் அவர்கள் இன்றைக்கு திமுகவிலே கூட்டணியிலே இருந்து வெற்றி பெற்ற அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் தன் பக்கம் இழுத்து அவர்களின் ஆதரவை வைத்து இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக இது எவ்வளவு காலம் நமக்கு ஓடும்? இதை நம்ப முடியாது. நமக்கென்று தனி பலம் வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் இப்படிப்பட்ட வேலையை செய்து ஒவ்வொருவருக்கும் ஆசையை காட்டி அவர் பக்கம் இழுத்து அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து இடைத்தேர்தலை வரவழைத்து அந்த இடைத்தேர்தலிலே வெற்றியை பெற்று மெஜாரிட்டியை பெற்று விடலாம் என்று நினைக்கின்றார். அதிலும் ஒரு பக்கத்திலே பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கிற திருமாவளவன் மீதும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்று நினைக்கின்றேன். இதை அவர்களும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். இவர் எத்தகைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த கட்சிகளையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கட்சியையும் அழித்து தன்னுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்து இன்றைக்கு குதிரை பேரத்தை இன்றைக்கு இதுல அவல நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதைதான் என்னால் சொல்ல முடியும். அதே மதிமுக பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா, குதிரை பேரமா அல்லது ஒட்டக பேரமா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி செய்திகள் கேட்டிருக்காங்க. தமிழகத்துல இந்த குதிரை பேரன்றது பரவலா பேசப்படுற ஒரு கருத்தான் இது. அதிமுக மீது இது பெரிதா விமர்சனமா வைக்கப்பட்டது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த குதிரை பேரம் என்பதை நாங்க எங்க கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கின்ற போதே நாங்கள் இதைத்தான் சொன்னோம். அவர்களை ஆசை காட்டி அவர்களுக்கு அமைச்சரவையிலே பதவி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களை தன் பக்கம் இழுத்து இன்றைக்கு ஆதரவை பெற்று இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக இந்த 6 மாத காலம் இந்த ஆட்சி ஓடும். இந்த நம்பிக்கை பெறும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கின்ற போது எங்கள் கட்சியை சார்ந்திருக்கிற எம்எல்ஏக்களை, இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை அண்ணன் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து ஆதரவு கொடுத்த அந்த எம்எல்ஏக்களை அவர் கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெற வைத்த அந்த எம்எல்ஏக்களை அவர் ஆசையை காட்டி தன் பக்கம் இழுத்து அமைச்சரவையிலே இடம் கொடுப்பதாக சொல்லி அவர்கள் ஆதரவையும் பெற்றார். அதற்கு பின்னாலே அவர்களுக்கு அமைச்சரவையிலே இடம் கொடுக்கவில்லை. ஒரு ஏமாற்றம், இன்றைக்கு அவர்களை ஏமாற்றி விட்டார் என்றுதான் சொல்ல முடியும். அந்த வகையிலே அதிலே 21 பேர் இங்கே திரும்பி வந்து விட்டார்கள். 4 பேர் மட்டும் உடனடியாக ராஜினாமா செய்கிறார்கள். சபாநாயகரிடத்திலே கொண்டு போய் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கின்றார்கள். கொடுத்த பிறகு உடனே மேல் மாடியிலே, கோட்டையிலே மேல் மாடியிலே உறுப்பினர் படிவத்தை உறுப்பினர் கார்டை பெறுகின்றார்கள். இது எந்த வகையிலே நியாயம்? இதைத்தான் நாங்கள் எல்லாம் இது குதிரை பேரம், அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசையை காட்டி அவர்களை தன் பக்கம் இழுத்திருக்கிறார்கள். ஆக இதிலே குதிரை பேரம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று எங்கள் இயக்கத்தின் சார்பில் ஆளுநரிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே தான் இந்த ஆட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பிட்ட வகையில் அதிமுகக்குள்ள குளறுபடி எதனா இருக்கா? இல்ல, அதிமுகக்குள்ள குளறுபடி என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும்
இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுல இருந்து விலகி போறவங்களை பற்றி நாங்க கவலைப்படல. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம். இன்றைக்கு தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் பின்னால் இருக்காங்க. ஆக இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இயக்கம் என்று இருக்கும் என்று அம்மா சொன்னது போல, இன்னைக்கு எவ்வளோ சோதனைகளுக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா தொண்டர்களை வச்சுதான் இருக்கு, தலைவர்களை வைத்து இல்லை. ஆக தொண்டர்களை வைத்திருக்கிற இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிகளிலும் கிளைக்கழக வாரியாக எடுத்து பார்க்கின்ற போது, அடிமட்டத்திலே ஒரு கிராம பகுதிகளிலே அல்லது ஒரு வட்டப்பகுதியிலே இருக்கிற கிளைக்கழக அமைப்பில் இருக்கிறவர் நிர்வாகிகள் யாரும் வேற கட்சிக்கு எந்த கட்சிக்கும் போனதில்லை, போகவில்லை. ஆனால் இன்றைக்கு சுகபோகமாக ஆட்சி சுகத்தை அனுபவித்தவர்கள், பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள், அவர்களுக்கு இந்த 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே பதவி சுகத்தை தேடி இன்றைக்கு அவர்கள் அந்த பகுதிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தாவேக்காவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தாவேக்கா என்பது எவ்வளவு காலம் இருக்கும் என்பது இன்றைக்கு மக்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு இவர்களுக்கு ஓடுகின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் தெரியாது. 6 மாத காலம் கூட தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கு இந்த ஆட்சியின் அவலமில் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அவல நிலையில் இருக்கிற இந்த ஆட்சியில 6 மாத காலத்திற்கு பின்னாலே என்னைக்கு ஒன்னாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவார்கள். அதிலே அவர்கள் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே அவர்கள் வெற்றி பெறுவது சாத்தியமே கிடையாது. அந்த வகையில் என்றைக்கு கொண்டாலும் இந்த ஆட்சி கழுவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இவர்கள் சென்றிருக்கின்றவர்கள் எல்லாம் ஒரு ஆசை மோகத்தோடு சென்றிருக்கிறார்கள். என்ன மோகத்துலன்னா, இன்னைக்கு அவர் வைகோ சொன்னது போல இவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்ய வைத்து விட்டு இவர்கள் எங்கள் கட்சிக்கு வந்தால் இவர்களை மீண்டும் வேட்பாளராக நிறுத்தி அந்த பகுதியிலே இடைத்தேர்தலிலே ஜெயிக்க வைத்து தன்னுடைய கட்சியை பலப்படுத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே இருந்து அந்த ஆசை வார்த்தையை காட்டி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆசை வார்த்தைக்கு இணங்கி இவர்கள் எல்லாம் இன்றைக்கு செல்கின்றார்கள். இந்த சென்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு சென்றிருக்கிற இவர்கள் எல்லாம் நாளைக்கு அவர்கள் சீட்டு கொடுத்து இடைத்தேர்தலில் நின்னாலும் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். அண்ணன் எடப்பாடியார் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற போது இதையெல்லாம் எடுத்து சொல்லுவார். ஆக எங்களுக்கு வாக்களித்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்கள் அவர்கள் வேறு ஒரு சின்னத்திலே போய் நிற்கின்ற போது அந்த சின்னத்திற்கு அவர்கள் மாற்றி ஓட்டு போட மாட்டார்கள். கூடுதலாக இன்னும் சொல்ல போனால் பொதுவாக இருக்கின்ற ஜனங்கள் எல்லாம் வேறு கட்சிக்கு ஓட்ட ஜனங்கள் கூட இன்றைக்கு மாற்றி அண்ணன் எடப்பாடியார் தான் சரியான தலைவர் என்று அவருக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆக இந்த இடைத்தேர்தல் வருகின்ற போது இந்த இடைத்தேர்தலிலே நாங்கள் பெறுகின்ற வெற்றியை பார்த்து இன்றைக்கு பிரமிக்க இருக்கின்றார்கள். நாங்கள் பெறுகின்ற வெற்றியின் மூலம் இந்த ஆட்சி கவிழ்வதற்கு இது ஒரு ஆதாரமாகவே இருக்கும் என்று நினைக்கின்றேன். இடைத்தேர்தல அதிமுக பாஜக கூட்டணி தான் அதிமுக தனியா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கு. எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த எங்கள் கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே போல கூட்டணி பலமாவே இருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணியில இருந்தவர்கள் அத்தனை பேரும் வெளியே போய்விட்டார்கள். அது வாக்கு வங்கியை கணக்கெடுத்து பார்க்கின்ற போது தனித்தனியாக ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்கு வங்கியை கணக்கெடுத்து பார்க்கின்ற போது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தான் அதிகமாக இருக்குமே தவிர, என்று சொன்னால் கூட்டணி பலத்தில் 23 கட்சி கூட்டணி பலத்திலே திமுக அத்தனை சீட்டுகளை பிடித்தது. இன்றைக்கு அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் வெளியே சென்று விட்டதுக்கு பின்னாலே அந்த திமுகவை தனியாக கணக்கெடுத்து பார்க்கின்ற போது அதிமுக தான் மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஆக இதில் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகளும் வாக்கு வங்கிகளும் இருக்கிறது, வாய்ப்புகளும் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கும் இருக்கிறது. அந்த எடப்பாடியாரை மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதிமுக உறுதியான விஷயம். ஆமா, எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி தான் இருக்கு. அதான் சொல்ல முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு திமுக ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது மனிதவளத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த போதைப் பொருள் உட்கொண்டதா 2 வருஷத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் உட்கொண்டதா ஒரு வீடியோ ஒன்று வைரலா பரவிட்டு இருக்குது. அதை வைத்து இன்னைக்கு அதுக்கு நான் ஆர்ப்பாட்டம், அதாவது பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமாம், அதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த டிவிகேவில் வெற்றி பெற்றிருக்கிற வேட்பாளர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வேட்பாளராக இருக்கின்ற போது ஜனங்களுக்கு இந்த வேட்பாளர் யார் என்பதே மக்களுக்கே தெரியாது. எல்லாருமே ரீல்ஸ் பார்த்து, விஜயை பார்த்து, ரீல்ஸை பார்த்து
அவர் சொல்ல பொய்யான வாக்குறுதிகளை நம்பி இன்றைக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்களே தவிர யாரும் வந்து தெரு தெருவா வீதி வீதியா போய் ஓட்டு கேட்டு வந்து வேட்பாளர்கள் ஓட்டு வாங்கினது பாடு இல்லை. அந்த வேட்பாளர் யாருன்றது வந்து ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த வகையில இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பின்னணியை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது எல்லாம் உளவுத்துறையும் அதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. பின்னணியை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்களாக இன்றைக்கு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாளைக்கு வெளியே வரும். அப்படி இருக்கின்ற போது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் சொல்ற பதிலும் வந்து சரியான பதிலாக தெரியவில்லை. அவர் சொல்ற காரணங்களும் சரியான காரணங்களாக தெரியவில்லை. இதிலே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்றுதான் மக்கள் நினைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. ஆக அப்படி பார்க்கின்ற போது ஏன் இன்னும் சொல்ல போனா இந்த 258 கோடி போதைப் பொருள் வழக்குல சிக்கின ஜான் பிரிட்டோ பேர், அந்த ஜான் பிரிட்டோ அந்த ஒரு அமைச்சருக்கு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார் என்று கூட வந்து பத்திரிகைகள் எல்லாம் செய்தி வந்தது. அப்படி பார்க்கின்ற போது போதைப் பொருள் இன்றைக்கு புழக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஆட்சியிலே போதைப் பொருளை ஒழிப்பேன் என்று ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே பார்த்தா எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியாமல் இன்றைக்கு காவல்துறை திணறிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இருக்கிறது. அதே மாதிரி பாலியல் தொல்லை, பாலியல் தொல்லைகளை பார்த்தால் நூற்றுக்கணக்கான பாலியல் தொல்லை இன்றைக்கு வந்த கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய அளவுக்கு பாலியல் தொல்லைகள் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அந்த தாவேக நிர்வாகிகளை கைது செய்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. ஆக அப்படி இருக்கின்ற போது இந்த போதைப் பொருள் சம்பந்தமான சம்பந்தப்பட்டிருக்கிற அமைச்சர் என்று சொல்கின்றவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்திருப்பாரா என்பதை பின்னணி எல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பின்னாடி வெளியே வரும். அதாவது இந்த இந்த குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏவாவேலு மேல வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழல் குற்றச்சாட்டை மறைப்பதற்காக திமுக வந்து இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க ஏவோ மேல ஏற்கனவே இருந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்றாங்க. எதுவோ எது எப்படியோ ஆக மொத்தத்துல எந்த ஒரு கம்ப்ளைண்டா இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் மேல விசாரணை மேற்கொள்ளுங்க யாரா இருந்தாலும். இன்னைக்கு அப்படி பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தன்னுடைய கட்சியில வந்து ஒவ்வொருத்தரை இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு ஒருத்தர் எங்க கட்சியில இருந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் மேலேயும் வந்து நிறைய குற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் புதுக்கோட்டையில விராலிமலை விஜயபாஸ்கர் அவரு கட்சியில போய் போறாருன்னு சொல்றாங்க. அவர் மேலேயும் சில குற்ற பின்னணிகள் இருக்கு. ஆக குற்ற பின்னணி உள்ளவர்களையே தன் கட்சியில சேர்த்து கொண்டு இந்த இவர் மீது குற்ற பின்னணியை பற்றி பேசுவது வந்து அவர்களுக்கு தகுதியே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ முன்னாள் அமைச்சரா இருந்தவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வைப்பது தப்பு. ஊழல் குற்றச்சாட்டு வைப்பது தப்புன்னு சொல்லல. அந்த உண்மை இருந்தால் அதை விசாரணை மேற்கொள்ளுங்கள். அதை பற்றி நான் அதுக்குள்ளாரவே போக விரும்பல. ஆனால் குற்ற பின்னணி உள்ளவர்களை உங்கள் கட்சியில வந்து நீங்க வந்து தூய்மையான கட்சி, தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு குற்ற பின்னணி உள்ளவர்கள் என்று சொல்லுகின்றவர்களை எல்லாம் உங்க கட்சியில சேர்த்து கொண்டிருப்பது எந்த வகையில நியாயம்? தொடர்ச்சியா சட்டமன்ற ராஜினாமா பண்றாங்க. அதனால அதிமுக இல்ல அதிமுக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் போறதுனால வந்து எங்க கட்சி ஒன்றும் அழிஞ்சு போயிடாதுங்க. எங்க கட்சிக்கு இருக்கிற வாக்கு வங்கிகள் இருக்கு, எங்க கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க. இந்த ஜெயிச்சு வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஏதோ ஒரு ஆசையில மோகத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க போறதை பத்தி கவலை இல்லை. அவங்க போனாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக ஆகாம வெளியே நிறைய பேர் இருந்தாங்க, கட்சிக்காரங்க பெருத்து போயிருந்தாங்க. அவங்க வந்து வெளியே போன பிறகு அவங்க எல்லாம் உள்ள வராங்க. ஆக அப்படி பாக்குறப்போ இவங்க வந்து 10 பேர் போனா 100 பேர் எனக்கு உள்ள வராங்க, இந்த கட்சி இயக்கத்துல உள்ள வராங்க. இதுதான் அதிமுக. ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடிமட்டத்துல எந்த தொண்டனும் போல, அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டை எல்லாமே அப்படியே தான் இருக்கான். அன்னைக்கு கூட வந்து மதுராந்தகத்துல ஒரு கூட்டத்தை நடத்துறோம். கிட்டத்தட்ட எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு ஒரு 5000 பேர்களுக்கு மேலாக அந்த கூட்டம். அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா தானாக வந்த கூட்டம். அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் இருக்கிற கட்சி நிர்வாகிகள் அவ்வளோ பேரும் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்கள் வந்து ஒன்றிய கூட்டங்களை நடத்துறோம், நகர செயல்வர கூட்டங்கள் நடத்துறோம். அந்த கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே கீழே இருக்கிற அடிமட்டத்தில் இருக்க எல்லா கிளைக்கழக அமைப்புகளில் இருந்து எல்லாருமே வந்து வர்றான். அப்படி பாக்குறப்போ என்ன தெரியுதுன்னா மேலே தலைவர்கள் மட்டும் ஒரு ஆசை மோகத்துல வந்து வெளியே போறாங்க. அவங்களால வந்து எதிர்கட்சியா இருந்து அந்த சுகபோகத்தை வந்து அவங்களால அனுபவிக்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கத்துல வந்து அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா போறாங்க. இன்றைக்கு போறாங்களே தவிர போறவங்க எல்லாம் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆவாங்க பாருங்க. நாளைக்கு ரிட்டர்ன் ஆவாங்க.
இன்னைக்கு இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தாவேகா என்ற கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை. கீழே எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாத ஒரு கட்சி ஏதோ வந்து விபத்தால் வந்தது போல ஜனங்க வந்து அப்படியே ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு ரீல்ஸ் மோகத்துல ஜனங்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்படி வாக்களிச்சு வந்ததுனால இன்னைக்கு அவங்க கீழே கட்டமைப்பு இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதற்கு கூட அவங்களுக்கு கீழே கட்டமைப்பு கிடையாது. அப்படி இருக்கிற போது ஒவ்வொருத்தரையும் எங்க கட்சிகள் இருந்து மற்ற கட்சிகள் இருந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து திருமாவளவன் கூட அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நாளைக்கு அதே திருமாவளவன் ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டு வெளியே வரணும்னு நினைச்சா அவர் வந்து 2 எம்எல்ஏ ஜெயிச்சு போயிருக்காங்க பாருங்க. அந்த 2 எம்எல்ஏயும் மைக்க மாதிரி தான், அதிமுக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி தான். அவங்க 2 பேரும் வெளியே வர மாட்டாங்க. இவர் ஆதரவை வாபஸ் வாங்க வேண்டும் நினைத்தாலும் அங்க திருமாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவுக்கு தான் ஆதரவு தருவாங்க தவிர அவங்க அவரோட கூட வரமாட்டாங்க. ஆமாமா, இதெல்லாம் வந்து அந்த மோகத்தில் இருக்காங்க எல்லாமே. எல்லாருக்குமே எல்லா வகையிலும் ஒரு ஆசையை காட்டி இப்போ திருமா கட்சியை கூட வந்து அழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க பலமா இருக்காங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னைக்கு டிவிக்கே பலமாக வேண்டும் என்பதற்காக தன் கூட்டணி அமைச்சரவையில வச்சு கொண்டிருக்கிற கட்சியெல்லாம் கூட வந்து பலவீனமாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அது இவங்க புரியாம இருந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் வெளியே வர மாட்டாங்க. இப்போ வந்து எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவா இருந்த நியமிச்சிருக்காரு. இது வந்து கட்சியில வந்து அடிமட்ட தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்காரு. இல்ல, அடிமட்ட தொண்டர்களுக்கு அதிர்ச்சி இல்லை. அதே மாதிரி வந்து அது வேலுமணி ஆதரவாளர்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் வேலுமணி அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு இங்கதான் இருக்காரு, எங்களோட தான் இருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு புதிய பொறுப்பு போட்டிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதனால வந்து அங்க அவர் ஆதரவாளர்கள்ன்றதெல்லாம் இங்க இல்லை. ஒரு மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்காங்க, புதிய மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்க. அந்த புதிய மாவட்ட செயலர் பின்னாலே எல்லா கட்சிக்காரனும் கூட இருந்து வேலை பார்க்குறாங்க. நல்லா வந்து அமோகமா இருக்கு. இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு விழுப்புரத்துல சி வி சண்முகம் அவர் மாவட்ட செயலாளர் எடுத்தாங்க, மாவட்ட செயலர் வேற ஒருத்தர் போட்டாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப எழுச்சியா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே முதல்ல விராலிமலை அவர் விஜயபாஸ்கர் அவரை எடுத்தாங்க. இவங்க எல்லாம் மாவட்ட செயலராக இருந்தவங்க. இவங்கெல்லாம் எடுக்கும்போது எடுத்துட்டு வேற ஒருத்தர் போடும்போது அந்த இடத்துல கட்சி எழுச்சியா தான் இருக்கு. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து பரவலா போட்டிருக்காங்க. இவங்க அவங்கன்னு பிரிச்சு போடல. அவர் வேலுமணி ஆளு இவங்க ஆளு அவங்க ஆளுலாம் பிரிச்சு வந்து பதவிகள் போடல. அவங்கள எடுத்துட்டு மாவட்ட செயலர் பதவியில இருந்து எடுத்து அங்க வந்து வேற ஆளை போட்டிருக்காங்களே தவிர அதுக்கு பதில் வந்து அவங்களுக்கு வேற பதவியை கொடுத்துருக்காங்க. மக்களை பாக்குறாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி மேலே இருக்கும். 40 பேர் இருந்துட்டாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் மக்களை போய் சாப்பாடு அங்க போய் மக்களை பாக்குறதுக்கா? அதுதான் ஏதாவது அனுபவம் தேடுறதுக்கு எதையாவது ஒரு வழி வேணும்ல. இவ்வளவு நாள் வந்து அது வந்து இறந்த பிறகு எவ்வளவு நாள் பொறுத்து வந்து அவங்கள வந்து எங்கேயும் கூப்பிட்டு வச்சுதான் பார்த்தாரே தவிர அவர் வந்து நேரா போய் வந்து அந்த மக்களை பார்க்கல, நேரா போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லல. ஆனா எங்கேயே வந்து மகாபலிபுரத்துல கூப்பிட்டு வச்சு வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவு நாள் கழிச்சுதான் ஆறுதல் சொன்னாரு. அதாவது அவங்களுடைய சிஸ்டங்கள்லாம் பார்க்கும்போது அது எதுக்கும் வந்து பதில் சொல்ற மாதிரியே இல்லை. ஒரு முதலமைச்சர் வந்து கேட்கிற கேள்விக்கு உடனே பதில் சொல்லணும். எங்கேயும் பிரஸ் மீட் இது வரைக்கும் கொடுத்ததில்லை, எந்த பதிலும் அவர் சொன்னதில்லை. சட்டமன்றத்திலும் வந்து ஒரு கேள்விகள் கேட்கறாங்கன்னா கேள்விக்கான பதில வந்து அவங்க தரல. கேள்விக்கான பதில சட்டமன்றத்துல தராம அதற்கு பதிலா ஒரு கவர்னர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறாங்க. எங்க அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பேசுறாரு. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுறாங்க. அவங்க பேசுறதுக்கெல்லாம் தொகுத்து வந்து இவர் என்ன பண்ணணும், பதில் உரையில வந்து பதில சொல்லணும். அந்த பதில சொல்லாம கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு ஷூட்டிங் பாயிண்ட் மாதிரி அதை நடத்திக்கிட்டு அந்த அசம்பிளியே வந்து ஒரு கேவலப்படுத்த அளவுக்கு அவர்கள் பதில் இருந்ததுன்னு சொன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவரை வந்து வெறுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. என்ன இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு சட்டமன்றத்துல இப்படியா பதில் சொல்வாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஜனங்களே வெறுக்கிற நிலைமை உருவாகி போச்சு. ஆக இப்படியெல்லாம் இந்த ஆட்சியில் இருக்கு. இதெல்லாம் ஜனங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எப்போ எந்த தேர்தல் வந்தாலும் அது இடைத்தேர்தல் வந்தா கூட அவர் வெற்றி பெறுவது கிடையாது, வெற்றி பெற முடியாது. அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக தான் வெற்றி பெறும். அதை அமோக ஆதரவோடு வெற்றி பெறும். இன்னைக்கு ராஜினாமா செய்துட்டு இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் வந்தால் அத்தனை தொகுதிகளையும் அதிமுக பிடிக்கும். அதிமுக 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்துன்னு சொன்னா அதுக்கு மேலான சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதிமுக பிடிக்கும். அது பிடிப்பதன் மூலம் பார்க்கின்ற போது இந்த ஆட்சிக்கு ஆபத்து எப்போனாலும் இருக்கும்.